أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه اللهم أرنا الباطل باطلا وارزقنا اجتنابه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அல்ஹம்துலில்லா. எத்தனையோ கேள்விகள் நம்முடைய உள்ளத்துக்குள்மா வாழ்ந்த வாழ்க்கையையும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையையும் வாழப் போகக்கூடிய வரக்கூடிய நாட்களையும் எண்ணும் பொழுது நம்முடைய மனசுக்குள்ள எத்தனையோ கேள்விகள் உண்டாகும். வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம்? கல்லில் மண்ணில் கட்டிய வீட்டை காலம் காலமாய் தூய்மை செய்தோம். எல்லாம் வல்ல இறைவன் கட்டிய நம் உள்ளம் எனும் வீட்டை என்ன செய்தோம்? உறவு கொண்டு கலவரம் செய்தோம். உலக பற்றில் கொள்ளையும் கொடுத்தோம். புகழாசையில் நாசம் செய்தோம். பொருள் ஆசையில் சேதமும் செய்தோம். 5 வாசல்கள் திறந்து வைத்தோம். ஐம்புலன்கள் எனும் 5 வாசல் திறந்து வைத்தோம். தீய அந்நியரை நுழைந்திடச் செய்தோம். கொடுத்த இறைவன் கணக்கு கேட்கையில் என்ன சொல்லி மீள்வோம் அன்று? உள்ளம் என்னும் வீடு அமைய உடல் என்னும் உலகம் தந்தான். அற்புத உடல் அமைய பெறவே மண்ணுலகங்கள் அமைத்து வைத்தான். உள்ள வீட்டை தூய்மை செய்து இறை ஒளியால் ஒளிபர செய்து சபரு என்னும் பொலிவை செய்து சுக்ரு எனும் விளக்கை ஏற்றி ஃபிக்ரு எனும் வாசனையூட்டி நேர்மை சக்தி காவலாக்கி 5 புலன்களால் அமல்கள் செய்து ஆண்டவனை தன்னுள் அழைக்க தந்தானே இறைவன் உள்ளம். இந்த உள்ளத்துக்குள்ள வலிமை கிடைக்க, அதனுடைய இருள் போக, அதனுடைய துரு நீங்க ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம காட்டக்கூடிய அழகிய வழிமுறை திலாவத்துல் குர்ஆன திக்ருல் மவுத். இது 2 தான் அந்த உள்ளத்தில் துருவை நீக்கக்கூடிய அற்புதமான வழிகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்திருக்குமா. இந்த குர்ஆனுடைய திலாவத் அப்படிங்கிறது ஓதுதலோடு நிற்காமல் அதனுடைய பொருள் நம்முடைய உள்ளத்துக்குள்ள நுழைஞ்சு அதை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் நிச்சயமாக இந்த உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல நோய்கள் நீங்கி போகுமா. அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் பொழுதே வத்தபஉன் நூரல்லதி உன்ஸில மஅஹு, அந்த நபியோடு இறக்கப்பட்ட அந்த ஒளி அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். குர்ஆனை அல்லாஹ் சொல்லும் பொழுதே ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், இந்த உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்களுக்கான மருந்துன்னு சொல்லி காமிக்கிறான். இந்த ஒரு கண்ணோட்டத்துல நம்ம இந்த குர்ஆனை அணுகும் பொழுது நிச்சயம் நம்முடைய இருளக வாழ்க்கையும் வெற்றி அடையும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. இந்த அற்புதமான ஒளியை தேடிக்கொள்ளக்கூடிய, ஒளியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அழகிய பாதையில் நடத்தாட்டி கொண்டிருக்கும் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் நன்றி அனைத்தும் உரித்தாகுக. லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ், லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். இப்ப நம்ம பார்க்க போற குர்ஆனுடைய ஆயத்துக்கள் அல்ஹம்துலில்லாஹ் 97, 98வது ஆயத்துக்கள்மா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل من كان عدوا لجبريل فإنه نزله على قلبك بإذن الله مصدقا لما بين يديه وهدى وبشرى للمؤمنين. من كان عدوا لله وملائكته ورسله وجبريل وميكال فإن الله عدو للكافرين. யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கிறாரோ அவர் அல்லாஹ்விற்கும் விரோதியாவார். ஏனென்றால் அவர் அல்லாஹ்வின் உத்தரவுப்படியே உமது உள்ளத்தில் இந்த வேதத்தை இறக்கினார். இது தனக்கு முன் வந்ததை உண்மையாக்குகிறது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர் வழியாகவும் நற்செய்தியாகவும் திகழ்கிறது என்று நபியே நீர் கூறுவீராக. யார் அல்லாஹ்விற்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் விரோதியாக இருக்கிறாரோ அத்தகைய இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ்வும் விரோதியாவார். இத பத்தி நமக்கு எல்லா தப்சீர் ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது எதனால அல்லாஹு தாலா இந்த இடத்துல மலக்குமார்களை மக்கள் விரோதியா நினைக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் ஏன் கண்டிக்கிறான்? இப்படிப்பட்ட மக்கள் இருந்திருக்காங்களா, இப்போ இருக்கிறாங்களா, இவங்க மலக்குமார்களை நம்ம எப்படி நம்பணும்? இது எல்லாத்துக்கான கேள்விகள் நமக்கு இதுல விடையாக கிடைக்குதுமா.
அதாவது ஒரு ஒரு 2 கூட்டம் ஒரு ஒப்பந்தம் பேசுறதுக்காக வர்றாங்க. அப்ப தங்களுடைய ஷரத்துக்கள ஒரு கூட்டம் எடுத்து வைக்கிறாங்க. அது எல்லாமே மறுக்க முடியாத ஷரத்துக்கள். மறுக்கவே முடியாத இந்த ஷரத்துக்கள எந்த காரணம் சொல்லியும் மறுக்க முடியாத நியாயமான ஷரத்துக்கள், கண்டிஷன்ஸ் எல்லாமே நியாயமா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்திருக்கக்கூடிய எதிர்பார்ட்டிக்கு அவங்க காழ்ப்புணர்ச்சி. இவங்க சொல்றத நம்ம கேட்கணுமா? எப்படியாவது அவங்க சொல்றத நம்ம வந்து மீறி பேசலான்னு பார்க்குறாங்க. அறிவுபூர்வமாவும் வாய்ப்பில்ல. தத்துவ ரீதியாகவும் வாய்ப்பில்ல. அப்போ உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரூமுடைய கலர் ப்ளூ கலர்ல இருக்கு. பெயிண்ட் அடிச்சிருக்கு. அதனால எங்களுக்கு இந்த கருத்துக்கள நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஒருவேளை நீங்க வெள்ள பெயிண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா நாங்க ஏத்துக்குருவோம். நீங்க போட்டு வந்திருக்க சட்டை இதெல்லாம் வந்து ஒரு அற்பமான காரணங்கள சொல்லி, எப்படியாவது அந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கொள்ளக் கூடாதுன்னு நினைச்சு மீறி போற மாதிரியான ஒரு நிலைமை. இது அந்த காலகட்டத்துல அந்த ஒரு நிலைமை இருந்துச்சு. அதாவது அவங்க என்னன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் கொண்டு வந்த அந்த வேத கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு மலக்குகளை காரணமாக இழுக்கிறாங்க. மலக்குகளை அங்க மக்கால இருக்கிற வரைக்கும் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களை மாதிரி ஒரு சக மனிதரான நீங்க எப்படி எங்களுக்கு சொல்லலாம், ஒரு மலக்கு இறங்கி வரணும் அப்படி சொல்லி கேட்டது ஒரு பங்கு எதிர்ப்பு. இங்க மதினாவுக்கு வந்த பின்னாடி என்ன மாதிரியான அறிவுபூர்வமான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதல் கூட்டமா இவங்க தான் இருக்கணும். அல்லாவே சொல்றா லா தக்கூனு அவ்வள காஃபிரின் பி, எதிர்ப்பவர்கள முதன்மையானவர்களை நீங்க ஆயிடாதீங்க. ஏன்னா ஏற்றுக்கொள்பவர்களின் முதன்மையானவர்களாக அந்த யூதர்கள் தான் இருக்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்கம்மா. யாருக்கும் தெரியாம இருக்கல. அவங்க சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது பஹீராங்கிற துறவி, அவர்களோட முந்தைய வேதத்தை அறிந்த ஒரு துறவி தான் இவங்க நபியாக கூடியவர், இறுதி நபியுடைய அங்க அடையாளங்கள் இவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சாச்சா கிட்ட அபு தாலிப் அவங்க கிட்ட சொல்லி ஊருக்கு திருப்பி அனுப்பி வச்சது. அதே மாதிரி சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வரலாறை எடுத்து பார்க்கும்போது இதையெல்லாம் இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத்தும் எடுத்து காட்டுறாங்க. சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் அவர்களுக்கு முந்தைய வேதக்காரர்களிடமிருந்து கிடைத்த வழிகாட்டுதல் இவர் தான் இறுதி தூதராக இருப்பாங்க, இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கும், இந்த பகுதிக்கு வருவாங்க. அப்போ எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு இவர்கள் எடுத்து வைத்த வாதங்கள் தான் இந்த இடத்துல முறியடிக்கப்படுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவால். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இவங்க எல்லாருமே மலக்குமார்களின் முக்கியமானவர்கள். ஆனா எல்லா மலக்குகளும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாமா, யஃஅலூன மா யுமரூன், என்ன அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதை மட்டும்தான் செய்வாங்க, வேற எதையும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கான பணிகளை பிரிச்சு கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட பணிகளை அவர்கள் சரியாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இதுல வந்து அவர்கள் சொந்தமாக இதை சொல்லக்கூடியவர்கள் கிடையாது. தங்களுடைய இஷ்டப்படி அவர்கள் எந்த முடிவையும் எடுப்பவர்கள் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி வந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வகியை அனுப்பிச்சிருந்தாங்க, வகி கொண்டு வருவாங்க. அவங்க தான் அல்லாஹ் அனுப்பிச்ச வகியை அவங்க கொண்டு வருவாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கும் என்ன விதமான தொடர்பு இருந்துச்சுன்னா, அந்த ஷக்கு சதுர் இதய பிளத்தல் நிகழ்ச்சியின் பொழுது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்ததாக ஹதீஸ் ஆதாரங்கள் கிடைக்குதுமா. இரண்டாவது பத்ரு போர்க்களத்துல வானவர்களுடைய படையின் தலைமையில அவங்களும் வந்திருந்தாங்க, இறங்கி இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் இறங்கிதான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவ படையின் தலைமை பதவியில இருந்து இறங்கி உதவி செஞ்சிருக்காங்க. இது ஹதீஸ் ஆதாரப்படி கிடைக்கிற விஷயம். உகது போர்க்களத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஒரு சிக்கலான நிலைமை ஏற்பட்டப்ப அவர்களை பாதுகாப்பும் பொறுப்பு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கனவுகள் மூலமாக மக்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அப்போ அந்த கனவுகள்ல அவங்க வந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்கள் அந்த விளக்கங்கள் சொன்னாங்க அப்படின்னு சஹாபாக்கிட்ட சொன்னதாக ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, என்னுடைய 2 சுவர்க்கத்து மந்திரிகள் ஜிப்ரீலும் மீகாயிலும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரும் நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வந்து அவர்கள் அந்த பெயரையும் அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. நமக்கு தெரியும் மலக்குகள் யாருங்கிறதையும் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா தெளிவா விளக்கி இருக்கா. மலக்குகள் என்பவர்கள் அவர்கள் தனிப்பட்டு அவங்க சிந்திக்கக்கூடியவங்க கிடையாது. என்ன அல்லாஹ் சொல்றானோ அதை கரெக்டா அவங்க செயல்படுத்தக்கூடியவங்க. அந்த முறையில ஜிப்ரீலுடைய இன்னொரு விஷயம் என்னன்னாமா, இப்ப நம்முடைய முந்தைய எபிசோட் பார்த்த சகோதரி அவங்க கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆலிமா இப்படி யூதர்களை பத்தியே பார்த்துட்டு இருக்கோமே, இது வந்து நம்ம சக சமுதாயத்துக்கும் நம்ம பொருந்துமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது கடந்த காலத்தை மட்டும் படிக்கிற விஷயம் கிடையாது. ஆக்சுவலாமா நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த ரொம்ப ஆச்சரியமா புரிஞ்சு கொள்ளணும். இதையுமே இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத் இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க.
இந்த இந்த ஆயத்துக்கான விளக்கம் சொல்ற அந்த பகுதியில பயன்படுத்துறாங்க. பொதுவாவே இது கடந்த காலம் அப்படின்னு பார்க்க வேண்டியது இல்லம்மா, சமகாலமாவே யோசிச்சு பார்க்கலாம். என்ன காரணம்னா, நாம எல்லாரும் இது கடந்த காலம், இவங்க முந்தையவர்கள் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே ஆலமுல் அருவாஹ்ல ஒரு வயசுதான். எனக்கும் என்னோட பாட்டிக்கும் என் தாய்க்கும் எல்லாரும் ஒன்னாதான் ஆலமுல் அருவாஹ்ல இருந்தோம். ஜஸ்ட் இந்த ஹலீஃபாவாக கவர்னராக உலகத்துக்கு பதவி ஏத்துட்டு வந்ததுல வேணா நமக்கு வித்தியாசம் இருக்கலாம். அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட உடல் தளர்வுகள்ல நமக்கு தோற்றத்துல வேறுபாடு இருக்கலாமே தவிர, ரூஹானியத் படி ஒன்னும் பெரிய வித்தியாசம் ஒன்னும் யாருக்கும் இருக்க போறது இல்லம்மா. எல்லாரும் ஒன்னாதான். ஒண்ணு நானும் ஆதமத்தாவும் ஒன்னாதான் இருந்தோம் உலகத்துல, அந்த ஆலமுல் அருவாஹ்ல எல்லாம் ஒரே வயது. அதனாலதான் மறுமை நாளையும் ஒத்த வயதுடையவர்களாக இருப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடல்கிற இந்த சட்டைக்கு தான் முதுமை எல்லாமே இருக்கே தவிர, காலத்தால நம்ம வயதால முன்னாடி எல்லாரும் ஒரே காலகட்டத்துல இருந்தவங்க தான். ஒரு கம்பெனில ஒன்னா காலேஜ் மேட்ஸ் படிச்சவங்க, ஒரு கம்பெனில 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு ஒருத்தர் சேர்ந்திருக்கிறார், 10 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்திருக்கிறாருங்கிறப்போ அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இந்த உலகத்துக்கு நம்ம பின்னாடி வந்திருக்கோம், அவங்க முன்னாடி வந்திருக்காங்க. அது மட்டும் அப்ப இந்த வரலாறு பாக்குறப்போ இந்த டைம் மிஷின் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அதுல உள்ள போனோம்னு சொன்னா சக காலங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்களாகவே நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கலாமா. இந்த உலக வரலாறுங்கிறது பல நாகரிகங்களை உள்ள அடக்கியது. இன்னைக்கு சிந்து, ஹரப்பா இதெல்லாம் போய் பார்த்தோம்னு சொன்னா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தெளிவான ஒரு தெளிந்த சாம்ராஜ்யத்துல வாழ்ந்திருக்காங்க. அதுக்கான சில காரணங்கள், வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அந்த இடம் கைவிடப்பட்டு அந்த இடத்தை விட்டு அவங்க வேற இடத்துக்கு போயிருக்காங்க. மனித வரலாறுகள் பல வீழ்ச்சிகளையும் ஆனா எல்லா விதமான தாழ்ச்சிகளையும் தாண்டிதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இருக்கோம். ஆனா அந்த வீழ்ச்சிகளையும் தாழ்ச்சிகளையும் யாரோ ஒருத்தருடைய வீழ்ச்சியா தாழ்ச்சியா எடுத்துக்கலாம, எனக்கு என்ன படிப்புன்னு அதுல இருந்து கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கணும். அதுலயும் நம்முடைய உம்மத்திய முகமதியாவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு தெளிவா சொல்லியிருக்காங்க, முந்தைய சமுதாயம் செய்த எல்லா பாவங்களையும் நீங்கள் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும்னா என்ன அர்த்தம், அதற்கான சூழல்கள் நமக்கு வரும். அந்த சூழல்கள் வரும் பொழுது அவங்க எப்படியெல்லாம் அதுல மாட்டிக்கொண்டாங்கிற விவரங்கள் மறுபடி சொல்லப்படும் பொழுதுதான் அதுல இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை நமக்கு கிடைக்கும். அப்போ இது கடந்த காலம் நினைக்க கூடாது, சமகாலமா நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம கண்களை மூடிட்டோம்னு சொன்னா, நம்ம எல்லாரும் ஆலமுல் அருவாஹ்ல முன்னாடி இருந்தவங்க. அவங்க ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல வந்திருக்காங்க. அவங்க பல தவறுகள் செஞ்சிருக்காங்க. அந்த தவறுகளை நமக்கு அல்லாஹ் எடுத்து சொல்லிட்டு இருக்கானா, இது ஏதோ கடந்த காலத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி முடிக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு நம்முடைய மனித சமுதாயத்தில் நடந்த ஒரு விஷயம். இதை சமகாலமா யோசிச்சு இன்னைக்கும் கண்டிப்பா அவங்கள மாதிரி அந்த குணங்கள் உள்ள மனிதர்கள் இருப்பாங்க. மேபி நம்ம கிட்டயும் அந்த குணங்கள் உருவாகலாம். நம்ம முன்னாடி உள்ள விரிவுரைகள் பகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு சிண்ட்ரோம்ஸ் நான் சொல்லி காமிச்சேன். ஃபிரானிக் சிண்ட்ரோம் இதெல்லாமே நம்முடைய யாருமே எங்கிட்ட இருந்தோ கிடந்தவங்க கிடையாது, யாரோ எங்கேயோ உள்ளவங்க, எல்லா ஆதமத்தம் ஹவ்வாமோட பிள்ளைங்க தான், எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான் எல்லாருமே. அப்படிங்கிறப்ப அந்த அந்த தீமைகள் எதுவும் நம்ம கிட்ட வராம நம்மள பாதுகாத்து கொள்றது முக்கியமான கடமை. அந்த வகையில அவங்க கிட்ட இருந்த ஒரு கெட்ட பழக்கத்தை தான் இந்த ஆயத்துக்கெல்லாம் அல்லாஹ் எடுத்து சொல்றாமா. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மீகா நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா நீங்க ஜிப்ரையில நீங்க உங்களுக்கு நீங்க வகை கொண்டு வரக்கூடிய மலக்கா இருந்ததுனால நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுக்கான அழகான சம்பவங்கள் எல்லாம் நமக்கு இப்னு கஸீர் ஆசிரியர் எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் பார்ப்போம், ரொம்ப சுவையான சம்பவங்கள்மா. பொதுவா சரி, இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி மக்கள் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமா இருந்திருக்காங்கம்மா. குராபியா அப்படிங்கிற ஒரு குரூப் ஷியாக்கள்ல ஒரு உச்சகட்டத்துல இருக்கக்கூடிய குரூப்னு சொல்றாங்க. அத அந்த ஷியாக்கள் குரூப்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த குராபியாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மலக்குகள் விஷயத்துலதான் அவங்களுக்கு கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாமா, அதாவது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதாவது நபி ஸல்லல்லாஹு அவங்களும் அலி ரலியல்லாஹு தஆலாவும் தோற்றத்துல ஒரே மாதிரி இருந்திருக்காங்க. அதனால அவங்க மறதியா அதாவது மறதியாவா மாறிட்டாங்களாம். அவங்களே தப்பு பண்ணிட்டாங்க. ஜிப்ரிலிசம் அவங்க கொண்டு அலி ரலியல்லாஹு கொடுக்க வேண்டிய அந்த வஹிய அந்த உருவ ஒற்றுமையில ஏமாந்து போய் நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம், இப்படி கூடவா பேச முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போமா. மலக்குகள் என்ன அப்படி தவறு செய்யக்கூடியவங்களா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இம்மி அளவு கூட மாறு செய்ய முடியாத ஒரு இனம். அவங்களுக்கு சொந்தமா நன்மை தீமையை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் என்ன செய்ய சொன்னானோ அதை மட்டும் அவங்க செய்வாங்க. யஃஅலூன மா யுமரூன், என்ன கட்டளையிடப்பட்டார்களோ அதை செய்யக்கூடியவர்கள் தான் அல்லாஹ் அவங்கள பத்தி சொல்றான். இந்த குராபியாக்கள் இவங்க இவங்க ஆக்சுவலா இப்போ இல்லைன்னு சொல்றாங்கம்மா. இந்த பிரிவு இப்படி ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டாங்க. மலக்குகளை பத்தியே குறை,
அவங்களதான் நம்ம பாக்குறோம். இப்ப நம்மளுடைய கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த உம்மத்தி முகமதியாலையும் இப்படிப்பட்ட குரூப்ஸ் எல்லாம் உருவாகி இருக்கு. சொல்ல போனா அலி ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வயசு வித்தியாசம், அவங்க எத்தனை வயசு குழந்தை பிள்ளையா இருந்தப்போ நபித்துவம் கிடைச்சிச்சு, இது எல்லாத்தையும் யோசிக்காம இப்படி ஒரு கட்டுக்கதைகளும் பரவி இருக்குது. அப்போ இந்த மலக்குமார்கள் விஷயத்துல மக்கள் செய்யக்கூடிய குழப்பங்கள் இன்னைக்கும் சமகாலத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு அதை கொண்டுதான் மாற்று மதக்காரர்கள் தேவதைகள்னு சொல்றாங்க. அதாவது மலைக்கு ஒரு தேவதை, கடலுக்கு ஒரு தேவதை, அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான். எப்படின்னா இப்ப ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தது எதுன்னு சொன்னாம பிரைமரிலி வித் ரெவலேஷன், அதாவது வேதங்களை கொண்டு வந்து கொடுப்பது, வேத வரிகளை கொண்டு வந்து கொடுப்பது, இறக்குவது, இதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. மீகாயில் வாஸ் என்ட்ரஸ்டட் வித் ரெயின் ப்ரொவிஷன்ஸ், அதாவது மழைக்கான அந்த ஒரு பொறுப்பும் அப்புறம் உணவு இதுக்கான பொறுப்புகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாவுடைய கட்டளைப்படி இதெல்லாம் அவங்க செய்யக்கூடியவங்களாக அவங்க இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட இது மாதிரி எல்லா மலக்குகளும் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சூர் ஊதக்கூடிய பொறுப்பு, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிரெடுக்கக்கூடிய பொறுப்பு, இப்படி எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா அவரவருக்குரிய பொறுப்பு, அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குகள், இப்படி நம்ம உடலுக்கு பாதுகாப்புக்கான மலக்குகள், நன்மை தீமை எழுதக்கூடிய மலக்குகள், இப்படி ஏராளமான மலக்குகள் அல்ஹம்துலில்லாஹ் இருக்காங்க. நம்ம இப்ப அவங்கள பத்தி நம்ம விளக்கம் கொடுக்கறதுக்கு இந்த இதுல வரலமா, இருந்தாலும் இந்த நம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப உதாரணம், ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? நம்ம சொல்றோம், இப்ப நான் எல்லா நபிமார்களையும் ஏத்துக்கொள்றேன், ஆனா எனக்கு யாக்கூப் நபியை மட்டும் பிடிக்காது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஈமான் இல்ல. நல்லா கவனிச்சுக்கணுமா? அதாவது ஈமானும் பில்லாஹி வ பி ருசுலிஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, அது எல்லா மலக்குகளையும் நம்பணும். அவங்கள எனக்கு பிடிக்காது, இது நமக்கு அந்த உரிமை இல்ல. நமக்கு அதாவது யூதர்கள் எங்களுடைய மோசே தான் எங்களுடைய தூதர், அவர் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்காதுன்னு சொன்னாலும் நம்ம மூசா நபிக்கு மதிப்பு கொடுக்கணும். கிறிஸ்டியன்ஸ் ஈசா தான், அவங்க ஈசா நபி அவங்க கடவுள் அந்தஸ்துக்கு உயர்த்தினாங்க, அப்படி வச்சிருக்கோம் இப்படி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்மள அவங்க சாத்தானுடைய பிள்ளைக அப்படின்னு சொன்னாலும் நாம ஈசா நபியை நபியாக நம்பணும். நம்மளும் கோவத்துக்கு நாங்களும் உங்களுடைய நபியை நம்ப மாட்டோம்னு சொல்லக்கூடாது. நம்ம நபிமார்களை நம்புறது நம்முடைய ஈமானுடைய ஒரு பகுதி. மலக்குமார்கள்னா யாரு, நபிமார்கள்னா யாரு அப்படிங்கிற விஷயங்கள்ல நம்முடைய ஈமான் கொண்டு யோசிச்சு அல்லாஹ் நம்மளை எப்படி நம்ப சொன்னானோ அந்த முறையில நம்புறது நம்முடைய ஈமானுடைய முக்கியமான ஒரு ஷரத்தாக இருக்கிறது. அப்போ இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த விஷயத்துலதான் அவங்க தவறு பண்றாங்க. இப்ப இப்னு கசீர் ஆசிரியர் ரொம்ப அழகா இத இந்த ஆயத்து இறங்கின கட்டத்தையும் சொல்லியிருக்காங்கம்மா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு யூதர் குழு வருது. அப்ப அவங்க சொல்றாங்க, அபுல் காசிமே ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே ரொம்ப என்னன்னா ஒரு தங்களுக்குள்ள ஒரு ஆணவம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், இவங்க என்ன உம்மி நபி தானே, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற சிந்தனை எப்பவுமே அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்க வர்றாங்க, நம்ம முறியடிச்சிடலாம்னு பல தடவை முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்க வர்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அபுல் காசிமே 5 விஷயங்களை பத்தி எங்களுக்கு நீங்க தெரிவிச்சிடுங்க, அப்படி நீங்க அதை சரியா சொல்லிட்டீங்கன்னா நீங்க நபிதான்னு நாங்க கண்டிப்பா ஏத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க, பின்பற்றிடுறோம்ன்றாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கேள்வி என்னன்னா, யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட என்ன உறுதிமொழி வாங்கினாங்களோ அது, அதாவது நம்பர் 1 கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, யாக்கூப் நபி பிள்ளைகள்கிட்ட வாங்கின உறுதிமொழி மாதிரி ஒரு ப்ராமிஸ் மாதிரியே அவங்க சொல்றாங்க, 5 கொஸ்டின் கேட்கிறோம், 5 கேள்வி கேட்கிறோம், அதுக்கு நீங்க சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா நாங்க உங்களை நபின்னு ஏத்துக்கொள்றோம். இது எவ்வளவு அழகான சந்தர்ப்பமா. சலாலசம் தயாராயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கிறாங்க. முதல் கேள்வி என்ன, ஒரு நபிக்கு என்ன அடையாளம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு சொல்றாங்க, அவருடைய கண்கள் உறங்கினாலும் உள்ளம் விழித்தே இருக்கும். இது பல தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நான் உறங்கினாலும் என்னுடைய உள்ளம் விழித்து கொண்டு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உள்ளமும் கண்களும் சேர்ந்து உறங்கக்கூடிய நிலைமை ஒரு நபிக்கு இருக்காது. ஒரு நபியினுடைய அடையாளம் என்ன, அவருடைய உள்ளமும் அவருடைய கண்கள் உறங்கி விட்டாலும் அவர் உள்ளம் உறங்காது. 2வது கொஸ்டின் கேட்கிறாங்க, இது ரொம்ப அற்புதமான கொஸ்டின்மா. அதாவது ஒரு பெண், ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை அம்மா அத்தா 2 பேர்ல தாயுடைய சாயல்ல இருக்கு, தந்தையுடைய சாயல்ல சில குழந்தைகள் இருக்கு. எப்படி அது மட்டும் இல்லாம ஆண் குழந்தையை பெறுறது, பெண் குழந்தையை பெறுறது, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எந்த காலகட்டத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, உலகம் உருண்டைன்னு தெரியாத காலகட்டத்துல, விஞ்ஞானத்தினுடைய சிறு தீபம் கூட ஏற்றி வைக்கப்படாத ஒரு காலகட்டத்துல இவங்க கேட்கிறாங்க கொஸ்டின். அவங்க அதுக்கு சொல்றாங்க, ஆண் பெண் 2 பேருடைய நீர், அதாவது ஆணுடைய உயிரணு திரவமும் பெண்ணுடைய முட்டை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல ஆணுடைய விந்து உயிரணு பெண்ணுடைய அந்த கருமுட்டையை மிகைத்து விட்டால் ஆண் குழந்தையாக இருக்கும். பெண்களுடைய நீர் ஆண்களுடைய நீரை மிகைத்து விட்டால் பெண் குழந்தை பிறக்கும்.
இது சாயல்லையும் இப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கும். அதாவது ஒருத்தருடைய சாயல் எப்படி இருக்கு, இது அடுத்தது வரும் பாருங்க. இதுதான் அவங்க சொன்ன பதில். மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா. இது ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ஒரு குரோமோஸ் எப்படி வந்து அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, எப்படி இன்னைக்கு பெண் குழந்தை எப்படி உருவாகுது, அது வந்து தந்தையுடைய தாயிட்டிருந்து கிடைக்கக்கூடிய அந்த XY அந்த குரோமோசோம்களுடைய அந்த எப்படி அந்த வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் வந்து பெருமான சரசம் அந்த காலத்துல சொல்லி இருந்தாலுமே அந்த மக்களுக்கு புரிஞ்சிருக்காது. ரொம்ப அழகா ஒரு குரான்லயே ஒரு வரும், இது ஒரு எஸ் அலூனக அனில் அஹில், அதாவது நிலவினுடைய தேய்ந்து வளர்தல் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. மக்கள் கேட்கிறாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அவர்கள் உங்களிடம் கேட்கிறாங்க, நபியே நீங்க சொல்லுங்க, கொல்லப்புறம் வழியா நுழையாதீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு காலம் வரும், அதுக்கப்புறம் ஒன்னொன்னா விளங்குறப்பதான் நிலவு. இப்ப நபிசாசம் அவங்க கிட்ட போய், ஏன்னா அது அந்த காலகட்டம் சூரியன் மண்டலம் பத்தி தெரியாது, புவி ஈர்ப்பு விசையை பத்தி எதுவுமே தெரியாத காலகட்டத்துல போய் அவங்களுக்கு சயின்ஸ் லெக்சர் எடுத்தா அவங்களுக்கு என்னமா புரியும்? அது ஒரே வரியில அல்லாத கொல்லைப்புறம் பக்கம் வழியாக நுழையாதீங்க. ரொம்ப அழகான பதில்மா. அதற்கான என்ன, நீங்க ஒன்னொன்னா வரும், டக்குனு நீங்க பின்வழியா வந்துட்டு நீங்க வரணும்னு நினைக்காதீங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பின்னாடி காலத்துல அது விளங்கும். அவ்வளவுதான். அது நாள் காலம் காட்டியாக இருக்கு. ஆனா அது எப்படி வருது அப்படின்னா, அப்பெல்லாம் நபிசல்லாசம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா எவ்வளவோ இல்ம கொடுத்த அல்லாஹ் கண்டிப்பா இதையும் சொல்லி இருக்க முடியும் அவங்களுக்கு. ஆனா வந்து சொன்னா புரியாது அந்த மக்களுக்கு. எதை புரிய வைப்பாங்க? பூமி உருண்டன்னு புரிய வைப்பாங்களா? சூரியன் தான் நடுவுல இருக்குன்னு புரிய வைப்பாங்களா? வானமண்டலத்துல இதெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குது இந்த வேகத்திறன் புரிய வைப்பாங்களா? என்ன புரிய வைக்க முடியுமா? இப்ப ரொம்ப அந்த மாதிரி இந்த கேள்விக்கு அழகா அவங்க சொன்ன பதில். இந்த ரெண்டுல எது மிகைக்குதோ அந்த குழந்தை பிறந்துடும் அப்படின்ட்டாங்க. அடுத்த 3வது கொஸ்டின், யாக்கூப் நபி தனக்குத்தானே எதை தடை செய்து கொண்டார்கள்? யாக்கூப் நபி ஒரு விஷயம் தனக்குத்தானே ஹராமாக்கி கொண்டார்கள், அது என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவங்க ஒரு நோயால கஷ்டப்பட்டாங்க. அந்த நோய் குணமானா தனக்கு விருப்பமான உணவையும் விருப்பமான பானத்தையும் கைவிடுறதா அவங்க சபதம் பண்ணிக்கிட்டாங்க. ஒட்டகத்து பால் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவாக இருந்துச்சு. அதனுடைய இறைச்சியையும் பாலையும் தமக்கு தாமே அவங்க தடை செஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் அவங்க வேதத்துல வரக்கூடிய விஷயங்கள், அவங்களுக்கு வரலாறுலே சொல்லப்பட்ட விஷயங்கள். அதை சல்லாசம் தெளிவாக எடுத்துரைக்கிறாங்க. நீங்க சொன்னது உண்மைதான், இது வரைக்கும் சொல்ல எல்லாத்தையும் உண்மைதான் ஏத்துக்கிட்டாங்க. அடுத்து கேக்குறாங்க, இடினா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹு தாலாவுடைய வானவர்கள்ல ஒருத்தர் மேகத்தின் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டவரா இருக்கிறாரு. அவருடைய கைகள்ல நெருப்பு கைக்குட்டை ஒண்ணு இருக்கும், அதன் மூலம் மேகத்தை அவர் விரட்டுவார். அல்லாஹ் உத்தரவிட்ட இடங்களுக்கெல்லாம் அதை கொண்டு செல்வார். மாஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ் இந்த வாக்கிய படிச்ச உடனே எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் எனக்கு தென்பட்டுச்சுமா. அதாவது மழை, செயற்கை மழை உருவாக்குறாங்க பாத்தீங்களாமா, அவங்க வந்து அதை எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க ஒரு விஷயத்தை கெடுத்து அந்த மலைகளின் பக்கம் அந்த விதைகளை தூவும் பொழுது அவங்க செய்யக்கூடிய அந்த முயற்சி இருக்கு பாத்தீங்களா, அது செய்யும் பொழுது ஒரு நெருப்பு கைக்குட்டைய ஒரு ஒரு நெருப்பை வந்து தள்ளுற மாதிரி இருக்குமா. அந்த வீடியோ கிளிப்பிங் இருக்கு, ஆச்சரியமா இருக்குமா. அதாவது மலக்குமார்கள் அவங்க பெரிய அளவுல அவங்க உலகத்துக்கெல்லாம் மழையை கொடுக்கறதுக்காக அல்லாவால நியமிக்கப்பட்டவங்க, அவங்க அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு செயற்கை மழையை ஒரு சின்ன இடத்துல கொஞ்சமா பொழிய வைக்க பொழுது கூட அவங்க கையில நெருப்பு கைக்குட்டை ஒன்று இருக்கும் சொல்ற மாதிரி அதோடைய ஆரம்பம் வந்து நெருப்பை வீசி வீசி தான் அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குதுமா. நெருப்பு மாதிரி ஒன்னு வீசி வீசி தான் அதுல இருந்துதான் அவங்க செயற்கை மழை பொழிய வைக்கக்கூடிய அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போறாங்க. அப்ப அந்த ஆரம்ப ஸ்டேஜை பாக்குறப்போ இந்த ஹதீஸோட கம்பேர் பண்றப்போ அந்த பார்த்த அந்த பதிவுமா, அந்த நம்மளுடைய பார்த்த அந்த பதிவு எப்படி அவங்க செயற்கை மழையை உண்டாக்குறாங்கிற பதிவும் இதையும் பார்க்குறப்போ உண்மையிலேயே அப்படியே அந்த ஆரம்பம் வந்து நெருப்பு கைக்குட்டையால் அதை வீசி அந்த மழை பொழியக்கூடிய ஆரம்ப கட்டம். இடினா என்ன, அந்த மாதிரி நெருப்பு கைக்குட்டை இருக்கும், மேகத்தை விரட்டுவாங்க, அது அல்லாஹ் உத்தரவிட்ட இடங்களுக்கெல்லாம் அவங்க கொண்டு போவாங்க. அந்த நேரத்துல நம்ம கேட்கிற சப்தம் என்னன்னு அவங்க கேட்கிறாங்க. அது மேகத்துடைய சப்தம். அதுக்கும் அந்த மேகங்கள் மோதும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த ஓசை. மாஷா அல்லாஹ். அப்பையும் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு யூதர்கள் சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கு, அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா இதை பொறுத்து தான் உங்களை நான் ஏற்றுக்கொள்றதும் இருக்கு, பின்பற்றுறது இருக்குன்னு சொல்றாங்க. 5வது கேள்வி, கடைசி கேள்வி. ஒவ்வொரு நபிக்கும் ஒரு வானவர், நல்ல கவனிங்கம்மா, இங்கதான் அவங்க வந்து ட்விஸ்ட் வைக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவங்களுடைய எண்ணமோ ஏத்துக்கொள்ற எண்ணம் இல்ல. ஏத்துக்கொள்ளக்கூடிய எண்ணம் இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றத்துல இருந்து எல்லாமே அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல, அதை வச்சு அவங்க ஏத்துக்கொள்ளலாம். அதாவது விதண்டாவாதம் பண்ணணும்னு ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்க எப்படிமா நேர்மையை தேடுவாங்க? அப்ப அவங்க கேட்கிறாங்க, ஒரு நபிக்கும் ஒரு வானவர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் அந்த நபி கிட்ட செய்தியை கொண்டு வருவாரு, அந்த வகையில உங்களோட தோழர் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல்னு சொல்றாங்க. அப்ப ஜிப்ரீலா, அவர் போரையும் சண்டையும் தண்டனையும் கொண்டு வர்றவராயிற்று, அவர் எங்களுடைய விரோதி ஆயிற்று, இறைவனுடைய அருளையும் மழையையும் பயிர்களையும் கொண்டு வர்ற மீகாயில மட்டும் நீங்க சொல்லி இருந்தா
இருந்தா. நான் சொன்னேன் பாத்தீங்களா முதல்ல, எல்லா ஷரத்தும் ஓகே, ஆனா செவர் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சதுனால உங்க பேச்சு நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி மீகாயில மட்டும் நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா நாங்க நிச்சயமா உங்களை ஏத்துக்கொள்வோம், அதனாலதான் நாங்க உங்களை ஏத்துக்கொள்ளலன்னு சொல்றதா என்ன சொல்றாங்க? கொல் நபியே நீர் கூறுவீராங்க, எங்களுக்கு அதனால நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம். அப்பதான் அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்தை, மன்கான அதுவல்லி ஜிப்ரீல, ஜிப்ரீலுக்கு யார் விரோதியாக இருக்கிறாங்களோ இன்னஹு அவர் எப்படிப்பட்டவர், தன்னிச்சையா செயல்படுற, இன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذ்னில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான் வேதத்தை உங்ககிட்ட கொண்டு இறக்குறாரு. நஸ்ஸலஹு இறக்குறாரு, அலா கல்பிக உங்க இதயத்துல பிஇذ்னில்லாஹ் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி. அதுவும் அந்த வேதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? முஸ்ஸத்திகல் லிமா பைன யதைஹி, அது முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உண்மையாக்கக்கூடிய வேதமாக இருக்கு. வஹுதும் வ புஷ்ராலில் முஃமினீன், அது நேர்வழியாக இருக்கு, முஃமின்களுக்கு ஒரு நன்மாராயமாக இருக்கு. ஆனா யார் மன்கான அதுவல் லில்லாஹி வ மொத்தமா அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். அது யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும், இன்னும் சிறப்பா ஜிப்ரீல் மீகாயில்னு சிறப்பா ஏன் சொல்றான்னா, இவங்களை கொண்டுதான் இந்த மக்கள் ஆர்கியூ பண்றதுனால இவங்களை ரெண்டு பேரையும் எஸ்பெஷலி பெயர் சொல்லி அல்லாஹ் இங்க சொல்றான். ருசுலிகிங்கிறப்போ இந்த மலக்குகள் தூதுவர்களை குறிக்கும், தூதர்களை குறிக்கிற அதே நேரத்தை இவங்க அதுக்கடுத்து இந்த ரெண்டு பேரை ஸ்பெஷலா ருசுலிகி ஜிப்ரீல மீகாலன்னு சொல்றப்போ இந்த இடத்துக்கு தப்சீர் சொல்றாங்கம்மா, இவங்க ரெண்டு பேருமே அல்லாஹ்வுடைய தூதர்கள், அல்லாஹ்ட்ட வகியை கொண்டு நபி கிட்ட ஒப்படைக்கக்கூடிய தூதர்களாகத்தான் இவங்க இருக்காங்க. அப்போ இவங்களை ருசுலிகிக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் ஸ்பெஷலா சொல்லி, ஏன்னா ஏற்கனவே மலக்குகள்னு அல்லாஹ் சொல்லிட்டான், திரும்ப எஸ்பெஷலி இவங்க அதுல பிரச்சனை பண்றதுனால இவங்க ரெண்டு பேரையும் திரும்ப சொல்லி அல்லாஹ் சொன்னா, ஃபஇன்னல்லாஹ அதுவுல் லில் காஃபிரீன், இந்த யார் இப்படி மறுக்கிறாங்களோ அந்த காஃபிர்களுக்கு அல்லாஹு தஆலா நிச்சயமாக அவன் விரோதியாக இருக்கிறான். யார் இவங்கள யாராவது ஒருத்தர விரோதின்னு சொல்றாங்க, யார் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ, இந்த நபி எனக்கு விரோதி, இவங்க எனக்கு அப்படிலாம் யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த இடத்துல சொல்றாங்கம்மா, தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க, ஏற்கனவே மன்கான அதுவல் லில்லாஹின்னு சொன்னதோட இங்க இன்னஹு அதுவுல் லில் காஃபிரின்னு முடிச்சிருக்கலாம். இந்த இடத்துல ஹூ சொன்னாலே போதும், ப்ரொனவுன் சொன்னாலே போதும். பொதுவா நம்ம பேசுற வழக்கு எப்படின்னா, இப்போ உதாரணமா முகமது ஸ்கூல் பள்ளிக்கு வந்தான், திருப்பி முகமது யூஸ் பண்ணிட்டே இருக்க மாட்டோம். முகமது பள்ளிக்கு வந்தான், அவன் புத்தகத்தை திறந்தான் அப்படின்னு அவன் அப்படிங்கிற ப்ரொனவுன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனுடைய திருப்பி திருப்பி பேரை நம்ம கொண்டு வந்துட்டே இருக்க மாட்டோமா. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் மறுபடியும் அல்லாஹ்னு ஏற்கனவே அல்லாஹ் அதுவல்லில்லாஹின்னு சொல்லிட்டு அது சொல்லி ஆரம்பிக்கிறப்ப இன்னஹு அதுவல்லில் காஃபிரின்னு ஹூன்னு முடிச்சிருக்கலாம். ஆனா இங்க திரும்ப அல்லாஹ்னு கொண்டு வந்திருக்கக்கூடிய காரணத்தை இப்னு கஸீர் ஆசிரியர் தெளிவா சொல்றாரு. இந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக, யாராவது இவங்கள யாரையாவது ஒருத்தர விரோதின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு விரோதியாக இருப்பான் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துறதுக்காக மறுபடியும் ஒரு தடவை அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை மறுபடியும் அங்க கையாளப்பட்டிருக்குன்னு சொல்றான். இந்த ஆயத்து இறங்குறதனுடைய பின்னணியாக இன்னொரு மொத்தம் 3 சம்பவமா எதையுமே என்னால விட முடியல. இன்னும் கொஞ்சம் நிறைய விளக்கங்கள் இருக்கு, அதாவது இது 3 என்னால விடவே முடியல. இன்னும் ரொம்ப முக்கியமான நபர்கள் உள்ள சம்பவங்கள் இனிமேல் வருதுமா. 2 பேர், அப்துல்லா பின் சலாம், இவங்க யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட மதீனாவுக்கு வந்ததை யூதர்களாக இருந்த அப்துல்லா பின் சலாம் கேள்விப்படுறாங்க. நபிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அவங்க தன்னுடைய நிலத்துல அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் உங்ககிட்ட 3 விஷயத்தை பத்தி கேட்கிறேன், நீங்க எனக்கு ஒரு இறை தூதரால மட்டும்தான் அதை தெரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா அவங்க அறிவானவர்கள் தான், யூதர்கள் வேத ஞானம் பெற்றவர்கள் இல்லையாமா. அதுல இவருக்கு அல்லாஹு தஆலா அந்த ஹிதாயத்தை கொடுத்திருக்கான். இந்த ஹிதாயத் எல்லாருக்கும் இருந்திருந்தா அன்றைய யூத சமுதாயம் முழுக்க இன்னைக்கு உம்மத்தே முஹம்மதியால நின்றுக்கணுமா. ஆனா அவங்க அதை ஏத்துக்கொள்ளல. அதுக்கு அவங்களுக்கு தங்களுடைய அகங்காரம் அவங்கள தடுத்துருச்சு, அதை தெரிஞ்சுக்கிறத தடுத்துருச்சு. இப்போமா இந்த இடத்துல என்ன ஆச்சு? அவங்க சொல்றாங்க, முதல் கேள்வி, இறுதி நாளுடைய அடையாளங்களில் முதலாவது அடையாளம் எது? சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படக்கூடிய முதல் உணவு எது? குழந்தை தன்னுடைய தந்தையுடைய சாயிலையோ தாயுடைய சாயிலையோ இருப்பது என்ன? முதல்ல கேட்ட கொஸ்டின் என்னன்னா, ஏன் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பிறக்கிறதுங்கிறதுக்கு சொல்லிட்டாங்க. இப்ப இவர் கேட்கறது, எதுக்கு ஏன் அத்தா சாயல்ல இருக்கு ஒரு சில குழந்தைங்க, ஒரு சில குழந்தைங்க அம்மாவுடைய சாயல்ல இருக்கு? இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொஸ்டின்மா. இதெல்லாம் ஜீன்ஸ் அது இது எதுவுமே தெரியாத ஒரு காலகட்டத்தில் கொஸ்டின் கேட்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஜிப்ரீல் இதற்கான பதில சொன்னாங்க. அதுக்கு அப்துல்லா பின் சலாம் கேட்கிறாங்க, ஜிப்ரீலா சொன்னாங்க? ஆமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ வானவர்கள்லயே ஜிப்ரீல் தான் யூதர்களுக்கு பகைவராயிற்றே, பகைவர்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே சொன்ன உடனே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காமிக்கிறாங்க.
இந்த ஆயத்தை 97வது ஆயத்தை ஓதி காமிக்கிறாங்க. 97வது குல் குல் மன் கான அதுவல் லிஜிப்ரீல ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹி முஸத்திகன் லிமா பைன யதைஹி வஹுதன் வபுஷ்ரா லில் முஃமினீன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர்ல அந்த விஷயத்தை கொண்டு வந்து நபியுடைய கல்புக்குள்ள வந்து போடுறாங்க. அந்த விஷயங்கள் பூரா புஷ்ராவா இருக்கு, ஹுதாவா இருக்கு, நேர்வழியாக இருக்கு, நன்மாராயமாக இருக்கு. இந்த ஆயத்தை எடுத்து சொல்றாங்க. முதலாவது அடையாளம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலக இறுதி நாளுடைய அடையாளத்துல முதல் அடையாளம் பத்தி நீங்க கேட்டீங்க. அந்த முதல் அடையாளம் ஒரு நெருப்பு. அது மக்களை கிழக்குல இருந்து விரட்டி கொண்டு வந்து மேற்கு திசையில ஒன்று கூட்டும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நம்முடைய மனித சமுதாய இறுதி கட்டத்துல இதை பார்ப்பாங்க. அடுத்து 2வது கொஸ்டின் அவங்க கேட்டது, சொர்க்கவாசிகளுக்கு முதலாக கொடுக்கக்கூடிய உணவு எதுன்னு சொன்னா மீனுடைய ஈரல் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சதை. இன்ஷா அல்லாஹ் அதை உண்ணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நாடட்டும். மஃபியமானில்லா. அடுத்தது வந்து ஒரு குழந்தை வந்து அம்மாவுடைய சாயல்லையோ அத்தாவுடைய சாயல்லையோ ஏன் பிறக்குதுன்னா, ஆண் பெண் சேர்க்கையின் பொழுது ஆணுடைய நீர் பெண்ணுடைய நீரை முந்திவிட்டால் குழந்தை தந்தையின் சாயல்லையும் அமையும், பெண்ணுடைய நீர் முந்திவிட்டால் குழந்தை தாயின் சாயல்ல அமையும்னு பதில் சொன்னாங்க. எத்தனை 1100 வருஷங்களுக்கு முன்னாடி. எம்பிரியாலஜினா என்னன்னே தெரியாதுமா. இதெல்லாமே ஒரு 100 இயர்ஸ்ல உண்டான வளர்ச்சி தான் எல்லாமே. மைக்ரோஸ்கோப் எதுவுமே தெரியாது. இதை பத்தி இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எதனால இப்படி அம்மா தா சாயல்ல பிறக்குதுன்னா, விச் இஸ் வை அ டாமினன்ட் trait from the mother might show up instead of the father. அது டாமினன்ட். அதாவது இதுக்கு வந்து அழகா ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்கம்மா. தாய்க்கு வந்து ப்ளூ கலர் கண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தந்தைக்கு வந்து பழுப்பு கலர்ல கண் இருக்கு. இதுல வந்து இந்த பழுப்பு கலர் கண் வந்து டாமினன்ட்னா கொஞ்சம் வலுவானது. இந்த நீல நிற கண் வந்து கொஞ்சம் பலகீனமான ஜீன்ல இப்படி இருக்கு. 2 பேரும் அது குழந்தை பெற்றுக்கிறாங்க. இப்படி பிறக்கும் பொழுது என்ன ஆகும்னா, பழுப்பு நிற கண் தான் ஜெயிச்சு வரும். தந்தையினுடைய அந்த பழுப்பு நிற கண்கள் ஜெயிச்சு பெரும்பாலும் பழுப்பு நிற கண்கள் அந்த குழந்தைகளுக்கு வந்துடும். ஆனா இந்த நீல நிற இருக்கு பாத்தீங்களா, அது குழந்தை உடம்புக்குள்ள மறைவாவே இருக்குமா. அந்த பலகீனமான அந்த தாயிட்ட இருந்து வந்த அந்த சொத்து வந்து சொத்தாவே இருக்கும். அது எனக்காவது ஒரு அந்த குழந்தை பெருசாகி அதுக்கு வந்து ஒரு துணை கிடைச்சு அந்த துணைக்கு வந்து நீல நிற ஜீன், அதுக்கும் நீல நிற கண்கள் இருக்கிறப்போ அது ரெண்டுமே இந்த பலகீனமானது, அதுலயும் அந்த டாமினன்ட் இது இல்ல, பழுப்பு கண் இல்ல, அதுலயும் நீல நிற கண்கள் வரப்போ அந்த பிறக்கிற குழந்தை நீல நிறமா பிறக்குமா. அப்போ எப்படி சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல அந்த அந்த 2ல வந்து எது வந்து பலகீனமாக அந்த குழந்தைக்கு பிறக்கக்கூடிய காரணத்தை சொல்றாங்க. அந்த டாமினன்ட் ஜீன், அந்த பழுப்பு நிற கண்ணுடைய ஜீன் இருக்கு பாத்தீங்கன்னா, அது டாமினன்ட் ஜீனா இருக்கிறதுனால அதனுடைய டாமினேஷன் குழந்தைகிட்ட அதிகமாகும். அப்ப அந்த குழந்தை வந்து பழுப்பு நிற கண்ணுடைய குழந்தையாக பிறக்குது. அம்மா இதெல்லாம் நான் இப்போ உள்ள ஆய்வுல இருந்து எடுத்த முடிவுகள்மா. எவ்வளவு அழகா நபிசாசம் சொல்லியிருக்காங்க. என்ன காலகட்டம் அது ஜாஹிலியா, விஞ்ஞானத்தினுடைய ஜீரோ, எதுவுமே தெரியாது, மைக்ரோஸ்கோப் தெரியாது, என்ன உள்ள இருக்குன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாத ஒரு காலகட்டத்துல எவ்வளவு அழகா அவங்க கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல யூதர்களும் ஓரளவுக்கு இந்த விஷயத்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, இதில் விளக்கங்கள்லாம் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அவர்களும் நல்ல ஒரு அறிவாளிகளாகத்தான் இருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். உடனே வந்து அவங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்ட உடனே அப்துல்லா பின் சலாம் சொல்லிட்டாங்க. உடனடியா இதை கேட்ட உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். எவ்வளோ அழகான தருணம்மா. உடனே கலிமா சொல்லிட்டாங்க. கலிமா சொல்லிட்டு யா ரசூலல்லாஹ். எவ்வளோ முதல்ல எடுத்தோன்னு அல்லாஹ்வுடைய தூதரேன்னு கூப்பிடுறாங்க. யூதர்கள் பொய்யிலேயே ஊறி போன அதுக்குள்ளேயே இருந்தவங்க. சொல்ல போனா அப்துல்லா பின் சலாம்ங்கிறவரு ரொம்ப பெரிய தலைமை அந்தஸ்தா இருந்தவர். யூதர்கள் பொய்யிலேயே ஊறி போனவங்க ஒரு சமுதாயம். நீங்க என்ன பத்தி அந்த யூதர்கள்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டா என்ன பத்தி உங்கள்கிட்ட அவதூறு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னா உன்னை என்னை பத்தி கெட்டதா தான் சொல்லுவாங்க. நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சுட்டா என்னை பத்தி தப்பா தான் சொல்லுவாங்க. அப்ப யூதர்கள் அங்க வர்றாங்க. வந்த உடனே அல்லாஹ் நபிசரசம் கேட்கிறாங்க, உங்கள இந்த அப்துல்லா பின் சலாம்னு ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டோன்னு அதுக்கு அவங்க எல்லாரும் சொல்றாங்க, அவர் எங்களில் சிறந்தவரின் புதல்வர், எங்கள் தலைவரின் மகன். ஆஹா, அவங்க பாராட்டிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க, அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவங்க அல்லாஹ் அதுல இருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாங்க. உடனே அது வரைக்கும் மறைஞ்சிருக்காங்க அப்துல்லா பின் சலாம் அவங்க. இதுக்கு இந்த உரையாடல் நடக்கிறப்போ உடனே அங்கிருந்து வெளியில வந்துட்டு
அஷ்ஹது அல்லா இலாஹ லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு உறுதிமொழி சொல்லிடுறாங்க. உடனே யூதர்கள், இவர் எங்கள்ல கெட்டவர், கெட்டவருடைய மகன் அப்படின்னு பல மாதிரி அவங்கள தூத்திட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் அவங்க தூத்தி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்பதான் அப்துல்லா பின் சலாம் சொல்றாங்க, நான் இதைத்தான் பயந்தேன், இதுக்கு தான் நான் பயந்தேன், இப்படிதான் இவங்க சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சுட்டாங்க. இந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல பதிவு செய்யறாங்கம்மா. இந்த ஆயத்து இறங்கின வரலாறு. ஏன்னா அப்துல்லா பின் சலாம் அவங்க கேட்டப்பதான் இந்த ஆயத்து ஜிப்ரீல் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை பத்தி சொன்னாங்க அப்படின்ட்டு. இன்னொரு அற்புதமான விஷயம், நான் அதோட இதனுடைய விளக்கம் முடிக்கிறேன்மா. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து அடிக்கடி இந்த தௌராத் வேதத்தை பத்தி படிக்கிறப்ப போய் உட்கார்ந்துருப்பாங்களாம். அப்ப யூதர்கள் சொல்லுவாங்களாம், ஹத்தாபுடைய மகனே, உங்களுடைய தோழர்களே உங்களோட பிரியமானவங்க யாருமே எனக்கு கிடையாது, நீங்க தான் எங்களோட வந்து உட்காந்து எங்க வேதத்தை எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு உமர் அலி, எதனால வர்றீங்க இப்ப அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்களாம், நீங்க எங்களோட வந்து உட்காந்து எங்களோட ஆழ்ந்து போயிடுறீங்களே அப்படின்னு கேட்கிறப்போ அதுக்கு உமர் அலி சொல்றாங்க, நான் வந்து தௌராத் வேதம் குரான், ஏன்னா குரான் வந்து முசத்திக், தௌராத்தை உண்மையாக்கக்கூடியதான் குரான். தௌராத் வேதம் அதே மாதிரி குரான் ஒண்ணு இருக்குன்னு தௌராத் வேதம் சொல்லும், இறுதி வேதம் வரும், இறுதி நபி வருவாங்கன்னு சொல்றாங்க. தௌராத் வேதம் இந்த குரானை எந்த அளவுக்கு உண்மையாக்குகிறதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி குரான் எந்த அளவுக்கு தௌராத் வேதத்தை உண்மையாக்குறது அப்படிங்கிறது எல்லாம் இங்க வந்து உட்காரதை தெரிஞ்சுக்கிறேன். நான் உட்கார்ந்துருக்கப்ப நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், அதனாலதான் உங்கள்கிட்ட வர்றேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கப்போ அந்த பக்கம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. உடனே யூதர்கள் சொல்றாங்க, ஹத்தாபுடைய மகனே, என்ன அதை கேட்டோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு ஆயிருக்கும் இல்லமா, உங்க ஃப்ரெண்டு வர்றாங்க, உங்க தோழர் போறாங்க, அவங்கள்ட்ட நீங்க போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா சொல்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க போய் சேர்ந்துக்கோங்க, அவங்க தான் உங்க தோழராச்சே, போய் சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, யாரை தவிர வேறு இறைவனே இல்லையோ அந்த அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்கிறேன், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல நீங்க எதையெல்லாம் பேணி பாதுகாக்கணும்னு உங்களை இறைவன் பணிச்சிருக்கானோ அதையெல்லாம் முன் வச்சு கேட்கிறேன். தன்னுடைய வேதங்கள்ல எதையெல்லாம் அல்லாஹ் உங்கள்கிட்ட அமானிதமாக கொடுத்தானோ அதையெல்லாம் முன் வச்சு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்தானு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்களே ரொம்ப அறிவான ஒரு பெரியவர் சொல்றாரு, ஒரு காட்டமான கேள்வியை உமர் உங்கள்கிட்ட கேட்டிருக்காரு, அதுக்கு நீங்க சரியான பதில நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க தான் எங்களோட பெரிய அறிஞராச்சு, வயசுல மூத்தவங்களாச்சு, நீங்களே சொல்லுங்க உமரே, நீங்க எதை முன் வச்சு கேட்டீங்களோ அதை முன் வச்சு சொல்றதா இருந்தா அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் எங்களுக்கு தெரியும். விஷயத்தை புரிஞ்சுக்கோங்கம்மா. தெரிந்து கொண்டே மறுத்த கூட்டம் யூத கூட்டம், தெரிந்து கொண்டே பிரியம் வைத்துக்கொண்டே அலட்சியப்படுத்த கூட்டமாக நாம இருக்கிறோம். அல்லாஹ் நம்மள எல்லாரையும் பாதுகாக்கணும். நமக்கும் தெரியும், நம்ம உயிருக்கு மேல நபியை நேசிக்கிறோம், உண்மைதான். ஆனா நம்ம அலட்சியப்படுத்துறோம். ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருந்துற போகுது? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்காக தான் இதை மறுபடியும் நம்ம கேட்கிறோம், இந்த ஒரு நிலைமை வந்துடும் அப்படின்னா. உங்களுக்கு கேடுதான் அப்படி உமரிடத்துல கோவம் வந்துருச்சு, இவ்வளவு தெரிஞ்சுமா மறுக்கிறீங்க, உங்களுக்கு கேடுதான், நீங்க அழிவுக்கு உள்ளாயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க அழிய மாட்டோம், அல்லாஹ்வுடைய தூதர்னு என்பது நல்லா தெரிஞ்சிருக்கீங்க, அவரை உண்மையானர்னு ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, பின்பற்ற மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நீங்க அழிய மாட்டீங்க அப்படின்னு உமர் அலித்தோன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, வானவர்கள்ல எங்களுக்கு ஒரு விரோதி இருக்கிறாரு, அது மாதிரி எங்களுக்கு ஒரு நேசர் இருக்கிறாரு. அவங்கள ஒரு விரோதி யாருன்னா முகமது ஸல்லல்லாஹு நபித்துவத்தை கொண்டு வந்து கொடுத்ததாக சொல்லக்கூடிய ஜிப்ரீல் தான் எங்களுக்கு விரோதி. உங்களுடைய நேசர் யாருன்னு கேட்கிறாங்க. மீகாயில் தான் எங்களுக்கு நேசர் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய விரோதி ஜிப்ரீல், எங்களுடைய நேசர் மீகாயில். அப்போ உமரத்துல ரொம்ப அழகா பதில் சொல்றாங்க. ஜிப்ரீல் வந்து முரட்டுத்தனம், கடுகடுப்பு, அவங்க சொல்றாங்கம்மா, யூதர்கள் சொல்றாங்க, ஜிப்ரீல் முரட்டுத்தனம், கடுகடுப்பு, கஷ்டம், வேதனையுடைய பொறுப்பு உள்ளவங்க, மீகாயிலோ அன்பு, அருள், சலுகை, இது எல்லாமே பொறுப்பு வழங்கப்பட்டவங்க, அதனால ஜிப்ரீல் எங்களுக்கு பிடிக்காதுங்கிறாங்க. உடனே உமரத்துல சொல்றாங்க, வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ்ட்ட அவங்க ரெண்டு பேருடைய தராதரம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் இறைவனுக்கு வலப்புறத்திலையும் மற்றவங்களுக்கு இடப்புறத்திலையும் இருக்கிறாங்க அப்படின்னு யூதர்கள் தான் பதில் சொல்றாங்க. அப்ப உடனே சொல்றாங்க, யாரை தவிர வேறு இறைவன் இல்லையோ அவன் மீது ஆணையாக அந்த ரெண்டு பேர்ல அந்த இரண்டு பேரையும் யார் பகைச்சுக்கிட்டாங்களோ, நல்லா கவனிங்க, இது வர்றப்பெல்லாம் குர்ஆன் ஆயத்து இறங்கல, இந்த இந்த விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு அழகா பாருங்க. இதுக்கு அந்த சமயத்துல இந்த ஆயத்தெல்லாம் இறங்கல. அவங்க இப்ப உமரத்தின் பதில் சொல்றாங்க, அந்த ரெண்டு பேரை யார் பகைச்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அந்த ரெண்டு பேர் மட்டுமே, அந்த ரெண்டு பேர்ல யாராவது அவங்க விரோதியாக சொன்னாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வும் விரோதி தான். ஜிப்ரீல், மீகாயில் ரெண்டு பேர்ல யார் ஒருத்தர் பகைச்சுக்கிட்டாலும் சரி, ரெண்டு பேரையும் பகைச்சுக்கிட்டாலும் சரி, அல்லாஹ்வும் அவங்களுக்கு விரோதியாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க அல்லாஹ்வுக்கு வலப்பக்கம் இடப்பக்கம் ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள ஒருத்தரை பகைக்கலாமா? அதே மாதிரி அந்த ரெண்டு பேரையும் யார் நேசிக்கிறாங்க அவங்க அல்லாஹ்வுக்கும் நேசர்களாகத்தான் இருப்பாங்க. மீகாயிலுடைய விரோதிட்ட நேசம் பாராட்ட ஜிப்ரீலுக்கு எந்த அவசியமும் இல்ல. அதே மாதிரி ஜிப்ரீலோட விரோதிட்ட நேசம் காட்ட மீகாயிலுக்கு எந்த தேவையும் இல்லை. அவங்களுக்கு அந்த தேவையில்லை.
ஜிப்ரையில விரோதம் பண்ணதுனால உங்க மேல மீகாயில் பிரியமா இருந்துட போறாங்களா? இல்ல ஜிப்ரையில் தான் வகி கொண்டு வராங்கன்னு சொன்னதுனால இந்த உம்மத்திய முகமதியா மேல மீகாயில் விரோதம் கொண்டு போறாங்களா? அதுக்கெல்லாம் எந்த தேவையும் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு டக்குன்னு எந்திரிச்சு வந்து நபிசல்லாசமோட பின்னாடியே வந்துட்டாங்க. வந்த உடனே நபிசல்லாசம் அவங்க கிட்ட நபிசல்லாசம் அவங்க வந்து ஒரு கூட்டத்தாருடைய வீட்டுல ஒரு சின்ன கதவு வழியாக வெளியே வந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் போய் சேர்ந்துக்கிறாங்க. அப்ப நபிசல்லாசம் சொல்றாங்க, ஹத்தாபுடைய மகனே கொஞ்ச நேரத்துக்கு நல்ல கவனிங்கமா, இந்த விஷயம் நடந்துட்டு வந்துட்டாங்க. எந்த விஷயம்? கடைசியா அவங்க என்ன சொல்றாங்க? கன்க்ளூஷன், இவங்க 2 பேர்கிட்ட யார்ட்டையும் விரோதம் பாராட்ட வேண்டிய தேவையில்லை. நீங்க விரோதம் பாராட்டினீங்கன்னா அல்லாவுக்கு விரோதி தான். நீங்க வந்து ஜிப்ரையில விரோதம் பாராட்டினால மீகாயில் இவங்க மேல பிரியமா இருக்க போறது கிடையாது. நான் ஜிப்ரையில் எங்களுக்கு வகி கொண்டு வந்ததுனால மீகாயில் எங்க மேல விரோதம் பாராட்ட போறது கிடையாதுன்னு அழகா தீர்ப்பு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வர்றாங்க, நபிசாசம் அவங்களை பாக்குறாங்க. நபிசாசம் சொல்றாங்க, ஹத்தாபுடைய மகனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அருளை பெற்ற வசனங்களை உங்களுக்கு ஓதி காமிக்கவா அப்படின்னு கேட்டுட்டு 97, 98 2 வசனங்களையும் ஓதி காமிக்கிறாங்க. அந்த காலம் எவ்வளவு அழகான காலம்மா. அல்ஹம்துலில்லாஹ், கொடுத்து வச்ச மக்கள்மா. قل من كان عدوا لجبريل فإنه نزله على قلبك بإذن الله مصدقا لما بين يديه وهدى وبشرى للمؤمنين من كان عدوا لله وملائكته ورسله وجبريل وميكال فإن الله عدوا للكافرين. இந்த 2 ஆயத்துக்களையும் இப்பதான் இறங்குச்சுன்னு சொல்றாங்க. ஓதி காமிச்ச உடனே உமரளித்தனம் சொல்றாங்க, என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதரே, உண்மையான மார்க்கத்தோடு உங்களை அனுப்பிச்ச அல்லாஹ் மீது சத்தியமாக யூதர்கள்ட்ட நான் உரையாடிய இந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்றதுக்காகத்தான் நான் வந்தேன். அதுக்குள்ள எல்லாம் அறிந்த நுட்பமான அல்லாஹு தாலா எனக்கு முன்னாடி உங்களுக்கு அறிவிச்சிட்டதை நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டேன். மாஷா அல்லா, தப்சீர் தபரில பதிவாகி இருக்குமா. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். அவங்க எப்படிப்பட்டவங்க மலக்குகள்? வமா நதனஸ்ஸலு இல்லா பி அம்ரி ரப்பிக், உங்க ரப்புடைய ஆணை இல்லாம எதையும் நாங்க இறக்குறது கிடையாது. அப்படி சொல்லக்கூடியவங்க தான் மலக்குமார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம அவர்கள் இந்த உலகத்துல இறங்கக்கூடியவங்க கிடையாது. அப்படிப்பட்ட இந்த ஜிப்ரையில், மீகாயில் இவங்களை வந்து பகைச்சுக்கிட்டு இந்த காரணத்தை, இந்த அவங்க மேல ஒருத்தர் மேல பிரியம், ஒருத்தர விரோதி அப்படிங்கிற காரணத்தை சொல்லிட்டு அந்த மக்கள் நபியை புறக்கணிச்சதுதான் ரொம்ப பெரிய மோசமான அவங்களுடைய தன்மை. இந்த இடத்துல வந்து விளக்கம் சொல்றாங்க தப்சீர் ஆசிரியர்மா, இவங்க ஜிப்ரையில தானே அவங்க குறை சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் வந்து ஜிப்ரையில் மீகாயில் அப்படின்னு 2 பேரையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஜிப்ரையில மட்டும் சொல்லியிருந்திருக்கலாம்ல அல்லாஹ். ஜிப்ரையில யாரு பகைச்சாங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு விரோதி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஏன்னா யூதர்களுடைய வாதம் என்ன? ஜிப்ரையில் தான் எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க, அவங்க மீகாயில பிடிக்கும் தானே சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் வந்து சொல்றப்ப எப்படி சொல்றான் பாத்தீங்களா? ஜிப்ரையில மீகாயிலோட பேரையும் சேர்த்துதான் அல்லாஹ் சொல்றான். யாரும் மங்கான அதுவ யார் விரோதியா இருக்காங்களோ லில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி வ ஜிப்ரீல வ மீகால, ஏன் அல்லாஹ் இங்க மீகாயிலோட பேரையும் சேர்த்து சொல்றான்னு சொன்னா, ஜிப்ரையில யூதர்கள் விரோதியா இருக்கிறது, அதே நேரத்துல மீகாயில நேசராக கருதுறாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தரை பகைச்சாலோ யாரை பகைச்சுக்கிட்டாலும் மற்றவரையும் பகைச்சதாகத்தான் அர்த்தம். அதோடு அது அல்லாவையும் பகைச்சதாக ஆயிடுங்கிறதுனாலதான் யூதர்களுக்கு மீகாயில் மேல விரோதமா பாராட்டினா அல்லாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத நிலைமையிலையும் மீகாயில் அவங்க பேரையும் அங்க இணைச்சதுக்கு காரணம் இந்த உண்மையை உணர்த்துறதுக்காக. 2 பேர்ல யார ஒருத்தரை பிடிக்கும்னு சொன்னாலும் அது ஒருத்தரை பிடிக்கும், ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொன்னாலும் அது பாவம். அப்படி ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொன்னா அது அல்லாவே விரோதிச்சதாகும்னு சொல்றதுக்காகத்தான். ஏன்னா மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுவராக வந்திருக்காங்க. நம்ம அது முதல்ல பார்த்துட்டோமா, நம்ம நிறைய விஷயங்கள்ல அவங்க தூதுவராக அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு துவா செய்வாங்களாமா. அதாவது எப்படி துவா செய்வாங்களாம்? தஹஜ்ஜுதுக்காக எழுந்தோன்னு செய்வாங்களாமா, இறைவா, வானவர்கள் ஆகிய ஜிப்ரையில், மீகாயில், இஸ்ராஃபில் ஆகியோரின் அதிபதியே, வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரியின்றி படைத்தவனே, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனே, நீ உன் அடியார்களுக்கிடையே அவர்கள் கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் குறித்து மறுமையில் தீர்ப்பு வழங்குவாய். பிறரால் கருத்து வேறுபாடு கொள்ளப்பட்டதில் எது உண்மை என்பதை உனது ஆணையின் பேரில் எங்களுக்கு நீ வழிகாட்டுவாயாக. நீ நாடுபவரை நேரான பாதையில் நீயே செலுத்துகிறாய் என்று கூறுவார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட அந்த அழகான துவாமா, அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாஈல வ இஸ்ராஃபீல ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா அன்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் யஹ்தினி லிமா இக்துலிஃப ஃபீஹி மனில் ஹக்கு பிஇذنிக்
இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா சிராத்தில் முஸ்தகீம். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த அழகான ஒரு துஆவை கேட்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுல மீகாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரும் அதுல இடம் பெற்றிருக்குமா. அதே மாதிரி ஜிப்ராயில் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? ஜிபர் அப்படின்னு சொல்லி சொன்னா அடியார், ஈல்னா அது அல்லாஹ்வை குறிக்குது. இஸ்ரா ஈல் முதலே பார்த்தோம்ல, ஈல்னா அல்லாஹ்வை குறிக்குது, இஸ்ரானா அடியார்கள். அது மாதிரி இங்க இங்க வந்து ஈல்னா அல்லாஹ்வை குறிக்குது. அப்ப மொத்தத்துல அந்த பேருக்கான அர்த்தம் ஜிப்ரீல்னா அல்லாஹ்வின் அடியார், அப்துர் ரஹ்மான் அந்த மாதிரிதான் அல்லாஹுடைய அடியார் அப்படின்னு குறிக்குது. மாஷா அல்லாஹ். இந்த மாதிரி இந்த மலக்குமார்களுடைய விஷயத்துல அவங்க வந்து ஒரு காரணம் காட்டிட்டு அவங்க எப்படி வந்து நேர்வழியை புறக்கணிச்சாங்க அப்படிங்கிறத இந்த ஆயத் நமக்கு அழகா சொல்லுதுமா. அல்லாஹ் அக்பர். நம்முடைய ஈமான் அப்படிங்கிறது வெறுமனே வாய் சொல்லாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் நம்முடைய ஈமான் எப்படி பிரதிபலிக்கணும், ஒவ்வொரு விஷயத்திலையும். இதுல எந்த விஷயத்த நம்ம பலகீனமாக இருந்தாலும் அதன் மூலமாக நம்முடைய ஈமானுக்கு நம்முடைய ஈமானை குறைக்கக்கூடிய ஆபத்துக்கள் வந்துடும். அப்போ இந்த விஷயத்துல எல்லா விதமான விஷயத்திலும் நம்ம தெளிவடைகிறதோட சமுதாயத்துக்கும் அந்த தெளிவை கொண்டு போய் கொடுக்கணும். இந்த இந்த இடத்துல குர்ஆனுடைய இந்த ஆயத் அந்த மலக்குமார்களுடைய விஷயத்துல நம்முடைய நம்பிக்கை எந்த மாதிரி இருக்கணும், இந்த விஷயத்துல வரக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடுகளால கூட ஒரு அற்புதமான இவ்வளவு காலமாக எதிர்பார்த்த ஒரு ஏகத்துவத்தை புறக்கணிக்கிற அளவுக்கு அந்த மக்கள் போயிட்டாங்கன்னு சொன்னா, இந்த விஷயத்துல நம்பிக்கை கொள்றது ஒரு ஈமான் கொண்ட அடியாருக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத விளங்கி கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். இந்த குர்ஆனுடைய அற்புதமான இந்த ஒளி துகள்கள்ல இருந்து, ஒளி சிதறல்கள்ல இருந்து நம்முடைய உள்ளத்தின் இருளுக்கு, உடற்று நோய்க்கும் ஆங்காங்கு மருந்திட்டுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் எப்போதும் தந்தருள் புரிவானாக. கேட்கின்ற விஷயங்கள் நம்முடைய உள்ளத்திற்கு விளக்கமாக பதிய அல்லாஹ் அருள் செய்வானாக. அதன்படி வாழ்க்கையில் நாம் நடக்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.